ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வீட்டு வேலை காலையில் எல்லாத்தையும் முடித்தாச்சு. சாமி கும்பிட வந்தாச்சு. நல்லா பக்தி பழமாக பூ போட்டு விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு பிரசாதம் வச்சு, இன்றைக்கி வெறும் முந்திரி பாதாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் எதுவும் செய்ய முடியல, டைம் இல்லை. அதனால் இது மட்டும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எக்ஸாம் நடக்கிறதுனால. அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை நம்ம ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிது, அதனால் வாழைத்தண்டு வாழைக்காய் வாங்கியிருக்கேன். நாளைக்கு சமையலுக்கு வச்சுக்கலான்னு யூஸ் பண்ணலான்ட்டுன்னு. நம்மளோட டிஃபன் இதுதான் பாருங்கள். நான் வந்து ரொம்ப மேக்ஸிமம் காலையில் டிஃபன் ஐட்டம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். இந்த இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு நம்மளோட இந்த ஏபிசி ஜூஸ், அதாவது ஆப்பிள் டெய்லி யூஸ் சேர்த்துக்க மாட்டேன் கிடைக்கிறப்போ. மற்றபடி பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டுட்டு, அதில் 2 பாதாம் துளசி கண்டிப்பாக அது போட்டுட்டு, நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் ஒரு 1/2 நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ குடிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டோன்னா அந்த தண்ணியே யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிடுங்க. நான் வடிகட்ட மாட்டேன். வடிகட்டினா அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் போயிடும் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு. எதுக்கு அரைச்சி அது அப்படியே சாப்பிடணும், சாப்பிட முடியல, டைம் இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம இது ஜூஸாக போட்டு குடித்தா நல்லது இல்லையா? அதனால் நான் இந்த மாதிரி தான் ஜூஸாக போட்டுருவேங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. போட்டாச்சு. இது பாருங்க, ஒரு ஜக்கு வந்திருக்கு. அந்த பழமும் அந்த ஃப்ரூட் காய்கறியும் அந்த 1 டம்ளர் தண்ணியும் சேர்ந்து போட்டு நான் நல்லா அடிச்சிருக்கேன். அடித்து இதை குடிக்கிறதுனால வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த ஏபிசி ஜூஸுன்றாங்க இல்லையா, அது போல் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. டிஃபனுக்கு பதிலாக டெய்லி ஒரு 10 மணிக்கு இதை நான் குடிச்சிடுவேன். கண்டிப்பாக இதை குடிச்சிடுவேன்.